வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கோவில் நிலங்களை மீட்டெடுக்க வலியுறுத்தல், இந்து மகா சபா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். நியாய விலைக் கடைகளில் அலைக்கழிக்கப்படும் பொதுமக்கள், 4 மணி நேரமாக காத்திருந்த வயதான பெண்மணி. மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தல், தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் உள்ள திருவக்கரை பகுதியில் சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய புவியியல் பூங்காவை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் 2 நாட்களாக தமிழக முதல்வரின் உங்கள் ஊரில் உங்களை தேடி என்ற தலைப்பில் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் பல்வேறு அரசு சார்ந்த பணிகளை பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தந்திராயன்குப்பம் மீனவர்களின் நிறை குறைகளை மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து பெரிய முதலியார் சாவடி, பொம்மையார் பாளையம் பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டத்தினை பார்வையிட்டார். தொடர்ந்து திருவக்கரை பகுதியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுரங்கத்துறை புதிய புவியியல் பூங்கா கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். இதில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் ஸ்ருதன் ஜெயின், திண்டிவனம் சார் ஆட்சியாளர் திவ்யான்ஷி மற்றும் வானூர் வட்டாட்சியர் நாராயணமூர்த்தி, திமுக தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் திருவக்கரை பாஸ்கரன், திருவக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் மோகனார் ராமச்சந்திரன், கலியன், நீலமேகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சார், திண்டிவனம் அடுத்த தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் ஆடி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு 108 சங்காபிஷேகமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் ஆடி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை வேள்வியும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து 108 சங்காபிஷேகம் கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர் மணிகண்டன் செய்திருந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில்பட்டி பாரதி நகர் பகுதியில் நியாய விலைக் கடையில் பாமாயில் பருப்பு இல்லாமல் அலைக்கழிக்கப்படுவதாகவும், கடையில் போதிய பணியாளர் இல்லாததால் காலதாமதமாக வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் ஒரு பாமாயில் எண்ணெய்க்காக 4 மணி நேரமாக காத்திருந்த வயதான பெண்மணி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 32வது வார்டு பாரதி நகர் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. பாரதி நகர், சாஸ்திரி நகர், போஸ் நகர் பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு அமுதம் நியாய விலைக் கடை மூலம் 1600 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அக்கடைக்கு இழையாளர் நியமிக்கப்படாததாலும் கைரேகை பதிவு செய்யும் பயோமெட்ரிக் மிஷினில் அடிக்கடி ஏற்படும் பழுது காரணமாக நாள் ஒன்றுக்கு 15 நபர்களுக்கு மட்டுமே அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை விநியோகம் செய்யப்படுகிறது. மேலும் ஊழியர் ஒருவரே பதிவு செய்வதும் பொருட்களை வழங்குவதாலும் மிகவும் காலதாமதம் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பருப்பு இருப்பு இருந்தால் பாமாயில் வரவில்லை, பாமாயில் இருந்தால் பருப்பு வரவில்லை என்று கூறி அப்பகுதி மக்களை அலைக்கழிப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். ஒரு பாமாயில் எண்ணெய்க்காக 4 மணி நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படுவதாகவும் அப்பகுதியை சேர்ந்த வயதான பெண்மணி வேதனையுடன் தெரிவிக்கிறார். கூடுதலாக மேலும் ஒரு நியாய விலைக் கடை அமைக்கப்பட்டால் மட்டுமே இதற்கு தீர்வு ஏற்படும். எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக இவ்விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்து அலைஞ்சு போகிறோம். இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா கையை நாங்கள் பதிய மாட்டுது அப்படின்ட்டாங்க. வந்துட்டு வெயிலில் உட்காந்துட்டு போயிருக்கோம்.
அலையதான் கரெக்டாக அந்த டயத்துக்கு கிடைக்க முடியுமா ஆமாம். எடை போடுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கா? எடை போடுறதுக்கு ஆள் இல்லை சார். இந்த மாதம் வந்திருக்கு அப்படின்ட்டு நேற்று இன்னைக்கும் போடுதாங்க, பருப்பு எண்ணெயும் போடுதாங்க வாங்காதவங்களுக்கு. காத்திருக்கோம் ஒரு எண்ணெய் பாக்கெட்டுக்காக 3 மணி காத்திருந்தா வீட்டில் வேலை இல்லை எங்களுக்கு. மங்களம்பேட்டையில் நடந்த மக்கள் முதல்வன் முகாமில் ஆயிரக்கணக்கானோர் மனுக்கள் அளிப்பு. மக்கள் முதல்வன் திட்டத்தின் மூலம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட விசலூர், கோவிலானூர், காட்டுப்பரூர், தி மாவிலந்தல், ரூபநாராயணநல்லூர், கர்ணத்தம், சிறுவம்பார், மு அகரம் உள்ளிட்ட 8 ஊராட்சிகளுக்கான மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி மங்களம்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கோட்டாட்சியர் சையத் மெஹமூத் தலைமை தாங்கினார். வட்டாட்சியர் உதயகுமார், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மலர் முருகன், துணைத் தலைவர் பூங்கோதை கவுஞ்சி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விசலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார். சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் திட்ட முகாமை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மனோன்மணி கோவிந்தசாமி, சிறுவம்பார் ஒன்றிய குழு உறுப்பினர் ஆனந்தகண்ணன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் காட்டுப்பரூர் வெங்கடேசன், கோவிலானூர் வனிதா ஆரோக்கியம், தி மாவிடந்தல் கதிஜாபி, ரூபநாராயணநல்லூர் கிருஷ்ணமூர்த்தி, சிறுவம்பார் ஜெயக்குடி, மு அகரம் பெரியசாமி, கர்ணத்தம் பிருந்தா மற்றும் திமுக ஒன்றிய பொருளாளர் ஆர்ஜி சாமி, ஒன்றிய துணை செயலாளர் தர்ம மணிவேல், காங்கிரஸ் பேரூர் தலைவர் வேல்முருகன், மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முகாமில் ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, ஆதிதிராவிட நலத்துறை, வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட துறையினர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்றனர். வட்டார வளர்ச்சி திட்ட அலுவலர் விஜயகுமார் நன்றி கூறினார். நம்முடைய வருவாய் வட்டாட்சியர் சையத் மெஹமூத் அவர்களையும் நம்முடைய ஒன்றிய புது வீட்டு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் கலந்து கொண்ட பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்கிற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் கலந்து கொண்ட குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்கிற பேரணி நடைபெற்றது. இதில் மாணவிகள் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பெண் குழந்தைகளை போற்றி வளர்ப்போம் என்கிற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்திய விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் திருக்கோவில் முன்பு இருந்து அரசு மேல்நிலை மாதிரி பெண்கள் பள்ளி வரை முக்கிய வீதிகள் வழியாக முழக்கங்களிட்டவாறு ஊர்வலமாக சென்றனர். இந்த விழிப்புணர்வு பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ், மாவட்ட கல்வி அலுவலர் துரைபாண்டியன், மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மற்றும் பெண் குழந்தைகள் நல அதிகாரிகள் பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்தனர். இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி கோவில்பட்டி இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பாக தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு அண்மையில் மின் கட்டண உயர்வை அறிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழகத்தில் எதிர்க்கட்சியினரும் சமூக அமைப்பினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் கோவில்பட்டி இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பாக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் கடந்த சில மாதங்களாக கிடைக்காததாலும் தமிழகத்தில் காவிரி நீரை திறக்காத கர்நாடக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக விவசாய அணி துணை செயலாளர் ராமச்சந்திரன், அவை தலைவர் கொம்பையா பாண்டியன், நகர செயலாளர் நேதாஜி, பாலமுருகன், பொருளாளர் ராஜன் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். மக்கள் மனதில் என்றும் கேப்டன் வடிவில் கேட்கின்றார். கருப்பு ஆர்ப்பாட்டம் வாபஸ் வாங்க, வாபஸ்
வாங்கு மின் கட்டண உயர்வை வாபஸ் வாங்கு. கர்நாடக அரசை கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டிற்கான தண்ணீரை திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை. விருத்தாச்சலம் பாரத் ஸ்டேட் பேங்க் எதிரில் மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெற மாதாந்திர மின் கணக்கீட்டை அமல்படுத்துக என தமிழக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாரத் ஸ்டேட் பேங்க் எதிரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்ட செயலாளர் கலைசெல்வன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெறவும் மாதாந்திர மின் கட்டணத்தை அமல்படுத்தவும் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தனியாரிடம் அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கி கடன் வலையில் சிக்கிய கடனை அடைக்க மின் கட்டண உயர்வை மக்கள் தலையில் சுமக்காதே என்றும் மின்சார வாரியத்தை பல கம்பெனிகளாக பிரித்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி தனியார் கொள்ளைக்கு வழி வகுக்காதே எனவும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து முழக்கமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கட்சி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாடு தழுவிய போராட்டம். ஒன்றிய அரசு மோடி அரசு, ஒன்றிய அரசு மோடி அரசு, ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அரசு. நியாயம் தானா, நியாயம் தானா, பதில் சொல்லு, பதில் சொல்லு. மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக கேட்கின்றோம், கேட்கின்றோம். கள்ளக்குறிச்சி மந்தவெளியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மந்தவெளி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. விழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் தேரை வடம்பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். தேர் முக்கிய வீதிகளில் வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் வீதி உலா சென்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் தீச்சட்டி எடுத்து நேர்த்தி செலுத்தினர். மேலும் பக்தர்கள் தேங்காய் பூ பழம் கொடுத்து தரிசனம் செய்து வணங்கிக் கொண்டனர். திருவிழாவில் ஊர் முக்கியஸ்தர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உளுந்தூர்பேட்டை முருகன் கோவில் நிலங்களை மீட்டெடுக்க கோரி இந்து மகா சபா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில பாரத இந்து மகா சபா சார்பில் உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகன் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்த இடங்களை மீட்டெடுக்க கோரி இந்து சமய அறநிலைத்துறையிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் தற்பொழுது உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்து மகா சபா பொதுச் செயலாளர் செந்தில் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில பாரத இந்து மகா சபா தேசிய தலைவர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில பாரத இந்து மகா சபா நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அந்த முருகனுடைய இது தமிழகத்துக்கு வெட்கக்கேடல்லவா? உண்மையிலே அவருடைய ஆன்மீக சிந்தனையை இந்து மகா சபா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சார்பாக நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி கோவிலை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அதனுடைய நிலம் 108 ஏக்கர் நிலப்பரப்பு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிப்பிலிருந்து அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக அகில பாரத இந்து மகா சபா நினைவூட்டக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய ஜெயின் ஜுவல்லரி ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியிருக்கிறார்கள். அதை அப்புறப்படுத்த வேண்டும். இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் அரசாங்க கோவில். அந்த அரசாங்க கோவில் அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. அறநிலைத்துறை இங்கே பல கோவில் நிலங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறது.
இங்கேயும் கூட உதகை பகுதி புதுநகரில் குறுகிய பாதையை சீரமைக்கும் பணி நடைபெற்றது. உதகை பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு சாலை வசதி குறுகிய நிலையில் உள்ளதால் அப்பொழுது மக்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் நகராட்சி உறுப்பினர் அகீம் பாபு அவர்களின் தலைமையில் பஞ்சாயத்து தலைவர், வார்டு உறுப்பினர் இவர்கள் ஒத்துழைப்பின் பெயரில் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 12வது வார்டு பகுதியில் புதுநகர் செல்லும் பிரதான சாலையை மிகவும் குறுகலாகவும் பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் சென்று வர மிக சிரமமாக இருந்து வருகிறது. ஆகையால் தற்பொழுது அச்சாலையை விரிவாக்கம் செய்யப்பட்டு சீரமைக்கும் பணி 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. மலைப்பகுதிகளில் வாழ்கின்ற சில இடங்களுக்கு செல்வதற்கு பெரிதும் சிரமமாக உள்ள நிலையில் கோரிக்கைகளை ஏற்று உடனே சரி செய்து கொடுக்க முன்வந்து செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அதிகாரிகளுக்கும் அப்பகுதியில் உள்ள இனி பாதை வசதி சரி செய்வதை கண்டு சம்பந்தப்பட்ட துறை மற்றும் பஞ்சாயத்து அலுவலகத்தை சார்ந்த நபர்களுக்கும் பாராட்டு தெரிவித்தனர். பாத்தீங்களா? மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவில் நிலங்களை மீட்டெடுக்க வலியுறுத்தல், இந்து மகா சபா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். நியாய விலைக் கடைகளில் அலைக்கழிக்கப்படும் பொதுமக்கள், 4 மணி நேரமாக காத்திருந்த வயதான பெண்மணி. மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தல், தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.